தமிழ் கிளவுட் என்ற கைபேசி செயலியின் வழியாக நாம் அனைத்து தொலைக்காட்சி அலைவரிசைகளின் நிகழ்ச்சிகளையும் காண இயலும். அவ்வாறு வெவ்வேறு தொலைக்காட்சிகளின் அலைவரிசைகளின் ஒளிபரப்பை நிகழ்நிலையாக காண்பதற்கு நாம் அந்த செயலியை நமது கைபேசியில் பதிவிறக்கிக் கொள்ள வேண்டும். அதனை நிறுவிய பின் அதன் வழியாக நாம் காண இயலும். எவ்வாறு என்பதை காண்போம். முதலில் எவ்வாறு தமிழ் கிளவுட் என்கின்ற செயலியை பதிவிறக்குவது, நிறுவுவது என்பது பற்றிய செயல்முறை விளக்கத்தை காண்போம். கைபேசியின் ஏதாவது ஒரு இணைய உலாவியில் நீங்கள் பதிவிறக்கம் செய்யப்பட வேண்டிய கைபேசி செயலியான தமிழ் கிளவுட் என்ற வார்த்தையை கொடுக்க வேண்டும். உதாரணமாக ஒபேரா என்ற ப்ரௌசரை நான் பயன்படுத்துகிறேன். முகவரியை தேடு அல்லது என்று காண்பிக்கிறதல்லவா, அந்த இடத்தில் நான் தமிழ் கிளவுட் என்று தட்டச்சு செய்கிறேன். CLOUD தமிழ் கிளவுட். பின்னர் தேடு பொத்தானை அழுத்துகிறேன். தற்பொழுது கூகுள் பிளே ஸ்டோர் என்ற தலைப்பில் தமிழ் கிளவுட் என்கின்ற கைபேசி செயலி வருகின்றது. அந்த கைபேசி செயலியை நிறுவுவதற்காக நிறுவு பொத்தானை அழுத்துகிறேன். தற்பொழுது தமிழ் கிளவுட் அதற்குண்டான கூகுள் பிளே ஸ்டோர் திரையை காண்பிக்கிறது. தற்பொழுது நிறுவு பொத்தானை அழுத்தி நிறுவத் தொடங்குகிறேன். தற்பொழுது பதிவிறக்கம் தொடங்கிவிட்டது. பதிவிறக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. நிறுவுகின்றது. நிறுவுதல் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதாவது தமிழ் கிளவுட் தனது மென்பொருளை நமது கைபேசியில் நிறுவும் பணியை செய்கிறது. இந்த பணியை செய்யும் பொழுது ஒரு எச்சரிக்கை செய்தி வருகிறது. அதாவது இந்த செயலி சான்றளிக்கப்படவில்லை என்று வருகின்றது. இருந்தாலும் பரவாயில்லை. அதாவது இதை அதிக நேரம் பயன்படுத்தாதீர்கள். விவோ என்கின்ற இந்த சாதனத்திற்கு மிகவும் உகந்ததாக இருக்காது. சிறிது நேரம் பயன்படுத்தினால் பரவாயில்லை, தவறேதுமில்லை. மிக அதிக நேரம் பயன்படுத்தினீர்களேயானால் சில சிக்கல்கள் எழலாம் என்பதாகும். அது ஒரு புறம் இருக்கட்டும். நாம் தமிழ் கிளவுடை நிறுவுவோம். இந்த பணியை நிறைவு செய் என்கின்ற பொத்தானை அழுத்துவோம். நிறைவு செய்து திறக்க வேண்டும் என்றால் திற என்கின்ற பொத்தானை அழுத்துவோம். திற என்பதை நான் அழுத்துகிறேன். தமிழ் கிளவுட் தனது செயலியை செயல்படச் செய்ய முதலாவதாக ஆக்டிவேஷன் கோட் என்கின்ற ஒன்றை கேட்கின்றது. அவர்களே அதனை கொடுத்துள்ளார்கள்.
1 2 8 வரை தொடர்ந்து தட்டச்சு செய்தல் வேண்டும். 1 2 3 4 5 6 7 8 என்று தொடர்ந்து தட்டச்சு செய்து அந்த உரை பட்டையில் தட்டச்சு செய்து ஆக்டிவேட் என்கின்ற நீல நிற பொத்தானை அழுத்துகிறேன். அந்த ஆக்டிவேஷன் கோடை நாம் தட்டச்சு செய்த பிறகு ஆக்டிவேஷன் நடக்கிறது. தமிழ் கிளவுட் தனது பணியை துவங்க உள்ளது. செக்கிங் இன்டர்நெட் கனெக்ஷன் இணைய இணைப்பு இருக்கிறதா என்பதை சோதிக்கிறது. அந்த பணியை தொடர்ந்து செய்கிறது. சோதித்த பின்பு கிளவுட் ஆக்டிவேஷன் சக்ஸஸ்ஃபுல் என்று வருகிறது. அதாவது நிறுவுதல் பணியை வெற்றிகரமாக நிறைவு செய்துவிட்டது. இந்த எக்ஸ்பயரி டேட் என்பது ஜூலை மாதம் 31ஆம் தேதி 2021ஆம் வருடம் வரை இதனை நீங்கள் பயன்படுத்தலாம். கன்ஃபார்ம் என்கின்ற பொத்தானை அழுத்துகிறேன். தற்பொழுது இயங்க துவங்குகிறது. அதாவது தொலைக்காட்சி அலைவரிசைகள் இதில் பட்டியலிடப்பட்டு எதை நாம் தேர்வு செய்கிறோமோ அது நமது கைபேசியில் ஒளிபரப்பாகும். உங்களுக்கு தற்பொழுது புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன். 1 என்பது சேனல் நம்பர், 7 ஸ்டார் டிவி என்பது தொலைக்காட்சி அலைவரிசையின் பெயர், ஆல் சேனல்ஸ் என்பது அதன் கீழ் ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு பட்டியல் தோன்றும். அதில் அனைத்து சேனல்களும், சேனல் என்றால் தொலைக்காட்சி அலைவரிசை, அனைத்தும் தோன்றும். நான் இப்போது அதில் கல்வி டிவி என்பதை தேர்வு செய்கிறேன். சற்று நேரம் பொறுத்திருப்போம். உங்கள் கைபேசியின் திறன் இதில் முக்கிய பங்காற்றும். புதிய வகை கைபேசி, அதாவது ஜெனரேஷன் என்று சொல்கிறார்கள். கைபேசியின் வகையை குறிப்பிடும் பொழுது செகண்ட் ஜெனரேஷன், தேர்ட் ஜெனரேஷன், ஃபோர்த் ஜெனரேஷன், தற்பொழுது 5th ஜெனரேஷன் என்று கூட சொல்கிறார்கள். ஜெனரேஷன் என்பது தலைமுறை, அதாவது 2ஆம் தலைமுறை, 3ஆம் தலைமுறை, 4ஆம் தலைமுறை, 5ஆம் தலைமுறை என்று சொல்கின்றோம். இவற்றில் இறுதியாக உள்ள, கடைசியாக உள்ள தலைமுறை மிக சிறப்பாக செயலாற்றும். அதற்கு முந்தையவைகளிலும் செயல்படும். இருந்தாலும் சிறிது தாமதமாக துவக்கும், ஆனாலும் செயல்படும். அது இருக்கட்டும். இப்பொழுது நான் இந்த செயல்பாட்டை நிறைவு செய்கிறேன். எக்ஸிட் பொத்தானை அழுத்துகிறேன். எக்ஸிட் பண்ணியாச்சு. இப்போ திரும்பவும் கூகுள் ப்ளே ஸ்டோரின் பக்கத்திற்கு வந்து விடுகிறோம். திரும்ப நான் நிறுவல் நீக்கு என்று கொடுத்தால் என்ன செய்யும்? நிறுவலை நீக்கிவிடும். அது நமக்கு நோக்கம் அல்ல. திறந்து தான் பார்க்க வேண்டும் என்றால் அழுத்தலாம். நான் நினைக்கிறேன் நமது கைபேசியில் இந்த தமிழ் கிளவுட் என்கின்ற குறும்படம் தோன்றும். அதனை சென்று நாம் திறந்து பார்ப்போமே என்று எண்ணுகிறேன். தற்பொழுது இந்த பக்கத்தை மூடிவிட்டு நான் எங்கு வரப்போகிறேன்?
நமது கைபேசியில் உள்ள தமிழ் கிளவுட் என்கின்ற குறும்படம் இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்து தமிழ் கிளவுட் என்பதை அழுத்துகிறேன். இப்பொழுது என்ன செய்கிறது என்று பார்ப்போம். தமிழ் கிளவுட் இயங்க துவங்குகிறது. ஏற்கனவே நாம் ஆக்டிவேஷன் கோடெல்லாம் கொடுத்து வைத்திருக்கிறோம் அல்லவா? இப்பொழுது திரும்ப இயங்க துவங்குகிறது. கல்வி டிவி என்பதை முன்னர் தேர்வு செய்திருந்தோம். அதே போன்று வருகிறது அல்லவா? நன்றாக வரும், சிறப்பாக இயங்கும். சற்று பொறுத்திருக்க வேண்டும். இவ்வாறு செய்து நீங்கள் செயல்படுத்தி எனக்கு வரும் ஸ்க்ரீனை பதிவு செய்து அனுப்பினீர்களே ஆனால் சந்தோஷப்படுவேன். Just you take the coefficient of x தான் பாருங்க லிமிட். இப்பொழுது கணித பாடம் கல்வி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறேன். நேரலையாகத்தான் வரும். சரி, இதனை க்ளோஸ், அதாவது மூடிவிடுகிறேன். எக்ஸிட் கொடுக்கிறேன்.